தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான ஒரு நடிகர், ஒரு பெரிய ஆளுமைனே சொல்லலாம். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே அவங்க வந்து ஹீரோயினாக இருந்திருக்காங்க. அவங்க பண்ண அத்தனை படங்களுமே சூப்பர் ஹிட்ஸாக இருந்திருக்கு. சிவாஜி ஐயா கூடயும், எம்ஜிஆர் ஐயா கூடயும் ஒரே சமயத்தில் அத்தனை படங்கள் நடித்த நடிகை வேறு யாருமே இல்லைன்னே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இல்லாமல் ஹிந்தி சினிமாலேயும் நடிச்சிருக்காங்க. அத்தனை டாப் ஹீரோஸ் கூடயும் அவங்க வந்து மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் ஹீரோயினாக இருந்திருக்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய வசன உச்சரிப்பாகட்டும், அவங்களுடைய அவங்க வந்து நிறையா வந்து பொழுதுபோக்கு படங்கள் நடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க வந்து குலவிளக்கு மாதிரி ஒரு படத்தில் நடித்தாங்கன்னா கையெடுத்து கும்பிட வச்சுருக்காங்க. அப்படி அவங்க வந்து இப்போது வந்து புதிய பறவை எடுத்துகிட்டு அவங்களுடைய வசன உச்சரிப்பு வந்து அன்றைக்கி ஸ்டேஜில் நடித்து காட்டுறாங்க. எங்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷம்னா, நடிகர் சங்கத்தில் இருந்ததுனால அவங்க கூடலாம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் ஃபோனில் பேச முடியும். அந்த பாக்கியம் எங்களுக்கு எல்லாரும் கிடச்சது. கூப்பிட்டு கேட்பாங்க, என்னப்பா பில்டிங் முடிச்சிட்டிங்களான்னு கேட்பாங்க. அடுத்து என்ன படம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்பாங்க. டி நகர் வந்தாங்கன்னா, சென்னை வரும்போதெல்லாம் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, வா என்னை பார்த்துட்டு போன்னு சொல்லுவாங்க. அப்படி உரிமையாக எங்கள் கூட பழகினாங்க. நாங்கள் ஒரு ஷோ நடத்துகிறோன்னா, அந்த ஒரு டிவி நிகழ்ச்சி ஆகட்டும், இல்லை மலேசியாவில் பெரிய ஷோ ஆகட்டும், அதில் வந்து குறைபாடுகள் இருந்தால் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் குழந்தைங்களாம் எடுத்து பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டு வந்து எனக்கு அவ்வளோ கொடுத்துருக்கு, நான் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்லி அந்த அன்பை அவங்க அரவணைச்சு கொண்டு போகிறது இல்லையா, அது எங்களுக்கெல்லாம் பாடம். நாங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் பாடம். அப்படி தொடர்ந்து தொடர்புலேயே இருந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அந்த அந்த வகையில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அவங்க கூட ரெகுலராக தொடர்பு இருந்தோம். இப்போ விஷால் இப்போ ரீசெண்டாக வந்தப்போ வீட்டுக்கு வா நீ சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து எங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. எங்கள் மேலே மட்டும் இல்லை, எல்லார் மேலேயும். அதாவது வயசு வித்தியாசம் பார்க்காம பாசமாக இருக்கக்கூடியவங்க. எங்களுக்கு ரொம்ப ஆசை அவங்கள கொண்டு வந்து அவங்களுடைய அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கணும், அதை பதிவு செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அது பண்ண முடியலையன்றது தான் இப்போ ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களோட லைஃப்பும் அவங்க மற்ற இடத்துல பேசின விஷயங்களும் அது எதிர்கால தலைமுறைக்கு என்றைக்குமே ஒரு பாடமாக இருந்துகிட்டே இருக்கும். அவங்க எப்பவும் மக்கள் மனசு நிறைஞ்சு இருப்பாங்க. எந்த சின்ன சின்ன ஊருக்கு போனாலும் இன்றைக்கும் ராஜாவின் பார்வை பாட்டு போட்டால் அப்படி எந்திரிச்சு நின்று பார்க்காத ஆள் கிடையாது. அப்படிங்கும்போது அவங்க என்றைக்குமே நம்ம மனசில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க நிச்சயமாக ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஆனால் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். நன்றி. ஐயோ, நாங்கள் அவங்க நான் எப்படி சொல்கிறது, அதுக்கு இன்னும் அதுக்கான முழு சந்தோஷம் அடையவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்கெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது அதை முடிக்கிறப்ப இருக்கக்கூடிய சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அது சொல்லாத நிகழ்ச்சியாக தான் இருக்குது. அது கஷ்டமாக தான் இருக்குது. நன்றி. அவங்க ஆத்மா சாந்தி.